சரி. இன்றைக்கி எபேசியர் 3ஆம் அதிகாரம் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா முதல் 7 வசனங்கள் ஒரு பகுதி, முதல் 7 வசனங்கள் ஒரு பகுதி. அதில் பார்த்திங்கன்னா இந்த 3ஆம் வசனம் பின்பகுதியை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 3ஆம் வசனம் பின்பகுதி, இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். சரிங்களா? அதாவது தலைப்பு. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா இந்த ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். ஆண்டவர் எனக்கு என்ன ரகசியத்தை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை இந்த இடத்துல சொல்கிறார். சரிங்களா? முதல் வசனம், இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாக இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாக இருக்கிறேன். ஸோ அந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா இது நிமித்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இது நிமித்தம் அப்படிங்கும்போது அது முன்னாடி பகுதி, 2ஆம் பகுதி கடைசியில் அங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, இனிமேல் நீங்கள் அந்நியரும் பரதேசிகளாக கிடையாது, நீங்கள் ஒரே பரிசுத்தவான்களும் ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்னுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவன் மேலே மாளிகை மாதிரி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை ஒரு மாளிகைக்கு ஒப்பிட்டவர் அப்படியா தேவன் உங்களை அவரோட கூட கட்டி வருகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன், அப்போ அந்த ஊழிய நிமித்தம் நான் கட்டுண்டவனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ ஊழியத்து நிமித்தம் வருகிற பாடுகள். ஸோ ஊழியம் அப்படிங்கும்போது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற ஒரு ஊழியம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா சுவிசேஷ ஊழியம் அப்படின்னாலே தேவனுடைய ராஜ்யத்தை, இப்போ சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பு வரும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு பாதிப்பு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா அதனால் வருகிற போராட்டங்கள். ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறேன், நான் அப்போஸ்தலனாக இருக்கேன், அப்போ நான் அப்போஸ்தல ஊழியத்தை செய்கிறேன், நான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறவனாக இருக்கேன், ஸோ தேவனுடைய சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறவனாக இருக்கேன், ஸோ நான் அப்போஸ்தலனாக இருந்து என்னோடய ஊழியத்தை நான் உங்களுக்கு செய்கிறேன். நான் இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியர் உங்கள் பொருட்டு கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டுண்டவனாக இருக்கேன். ஸோ அதனால் கிறிஸ்துவ நிமித்தம் உங்களுக்கு ஊழியம் செய்கிறதுனால சாத்தானால் வருகிற அந்த பாடுகள் உபத்திரவங்களை குறித்து அவர் இந்த இடத்துல சொல்கிறார். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்குரிய நியமம் என்னதென்று கேள்விப்பட்டிருப்பீர்களே. ஸோ இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை பற்றி சொல்கிறார். ஸோ இதை நான் உங்களுக்கு ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தேவன் எனக்கு அந்த கிருபையை கொடுத்துருக்காரு, எனக்கு என்ன ஊழியத்தை வச்சுருக்காரு அது உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபை, அந்த ஊழியம், அந்த தாளந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அவருடைய அழைப்பு, அவருடைய ஊழியம் என்னென்னா புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா அவருடைய காலிங், யூனிக். ஸோ எல்லாருக்குமே ஒரு யூனிக் காலிங்கை தனித்தன்மையை வச்சுருக்கார். ஸோ சுவிசேஷகர் அப்படின்னாலே கூட ஒரு சுவிசேஷகரை தேவன் ஒரு மாதிரி பயன்படுத்துவார், இன்னொரு சுவிசேஷகர் இன்னொரு மாதிரி பயன்படுத்துவார். சரிங்களா? அப்போ அப்போஸ்தலர் அப்படின்னாலும் ஒரு அப்போஸ்தலர் ஒரு மாதிரி பயன்படுத்துவார், இன்னொரு அப்போஸ்தலரை இன்னொரு மாதிரி பயன்படுத்துவோம். ஒவ்வொருத்தருமே தனித்தன்மையாக ஆண்டவர் வச்சுருக்காரு. சரிங்களா? அப்போ அதை நம்ம தேவனோட இருந்து நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும். நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த ட்ராக்கில் நம்ம ஓடணும். அதான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையாக ஓடக்கடமான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ அது ரொம்ப முக்கியம். பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், நான் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள், இவை செய்தால் நீங்கள் ஒரு நாளும் இடறுவதில்லை. சரிங்களா? அப்போ அநேக ஊழியக்காரர்கள் ஏன் தவறுறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காலிங்கை சரியாக அறிஞ்சு அது சரியாக அந்த ட்ராக்கில் போகிறதில்ல. சரிங்களா? பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சும்மா மற்றவங்களுக்கு பேருக்காக புகழுக்காக யாரோ ஒரு சொன்னாங்கன்னு சொல்லி வரணும், அந்த மாதிரி வரும்போதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிரும். சரிங்களா? அப்புறம் அதில் ஒரு பெரிய கனியை நம்ம பார்க்க முடியாது. சரிங்களா? ஒரு அறுவடையை நம்ம பார்க்க முடியாது. ஸோ பார்த்திங்கன்னா அப்போது தேவனுடைய சித்தத்தின்படி அவர் என்ன கொடுத்துருக்காரோ அதை தெரிஞ்சு அதுபடி வந்தால் தான் ஒரு ஊழியத்தில் ஒரு கனியை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? 3ஆம் வசனம் பாருங்கள். அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்ற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். ஸோ பார்த்திங்கன்னா அந்த ரகசியத்தை அறிவித்தார் அப்படின்னு சொல்லி அது என்ன ரகசியம் அப்படின்னா, அது என்ன ரகசியம் அப்படின்னா, புறஜாதிகள் சுவிசேஷத்தினால் உடன் சுதந்திரவாளிகள். ஸோ பார்த்திங்கன்னா சுவிசேஷத்தை புறஜாதிகளுக்கு சொல்கிறாங்க. ஸோ அது மூலமாக அவர்கள் சுதந்திரவாளிகளாகிறாங்க. ஸோ அது முதல் காரியத்தை சொல்கிறார். அடுத்தது ஒரே சரீரத்துக்குள்ளானவர்கள். ஸோ பார்த்திங்கன்னா இந்த சுவிசேஷத்தை கேட்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்போது தேவனுடைய சரீரத்துக்கு பங்காளிகளாக இருக்காங்க. கிறிஸ்து தான் தலை. சரிங்களா? கிறிஸ்து தான் தலை. நம்ம தேவனுடைய ஒவ்வொருத்தருமே ஒரு சரீரத்தின் பகுதிகளாக இருக்கும். கிறிஸ்துவனுடைய ஒரு சரீரத்தின் பகுதிகளாக இருக்கும். ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுக்குள்ளே கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்குள்ளே இணைக்கப்பட்டவர்களாகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளாக இருக்கிறார்கள். ஸோ பார்த்திங்கன்னா அடுத்த சொல்கிறாரு, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக வாட்டிங்கன்னா நீங்கள் சுதந்திரவாளிகள், நீங்கள் வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளிகள், வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். ஸோ அதான் அந்த இடத்துல சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா இப்போ சுவிசேஷத்தின் மூலமாக புறஜாதிகளும் வந்து தேவனுடைய சுதந்திரவாளிகள் ஆகிறாங்க, தேவனுடைய ஒரே சரீரத்துக்குள்ளானவங்க, வாக்குத்தத்தத்துக்கு பங்காளிகள் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ரகசியத்தை வந்து தேவன் அறிவித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் இரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த இரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்தருக்கு அறிவிக்கப்படவில்லை. ஸோ பார்த்திங்கன்னா இந்த ரகசியத்தை வந்து முன்னாடி இருக்கிற மனுபுத்தருக்கு வந்து அறிவிக்கப்படலை. ஆனால் இப்போ வந்து ஆவியானவர் தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலருக்கு தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ அது என்ன அப்படின்னா, சுவிசேஷத்தின் மூலமாக வந்து புறஜாதிகள் ரட்சிக்கப்படுறாங்க, இந்த சத்தியத்தை அறிந்து கொள்கிறாங்க, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதுதான் வந்து அந்த ரகசியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 7ஆம் வசனம் பாருங்கள். தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரன் ஆனேன். ஸோ பார்த்திங்கன்னா தேவனுடைய சத்துவத்தினால் வந்து எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய இந்த கிருபை, அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியத்துக்காரன். இப்போ அவர் கொடுத்த அந்த ஊழியத்தை பற்றி சொல்கிறார். அந்த கிருபை வரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த ஊழியமே வந்து ஒரு கிருபையாக தேவனுடைய சத்தியத்தினால் வந்து வரமாக வந்து ஆண்டவர் இதை எனக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பார்த்திங்கன்னா 8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, 8 முதல் 13 வரை அடுத்த பகுதி. அந்த 8ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாக அறிவிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஆண்டவர் வந்து கிருபையாக இந்த ஊழியத்தை கொடுத்துருக்கார். அதோடைய பயன் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறார். அது வேணால் அந்த 8ஆம் வசனத்தை அப்படியே தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான். ஸோ பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து அவர் தம்மை தாழ்த்துறாரு பாருங்கள். ஸோ யோவான் ஸ்நானன் இப்படி தான் சொல்கிறார், நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். ஸோ எந்த ஒரு பெருமையுமே இல்லை பாருங்கள். எப்போவுமே நம்ம தேவனுக்கு முன்பாக மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறவர்களாக இருக்கணும். நம்ம வந்து இப்போ இயேசு கிறிஸ்துவே தாழ்த்தினார் பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா அவர் தரப்பட்ட ஒரு பையன் வந்து அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, நல்ல போதகரே அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொன்னார், நீ நல்லவன் என்று சொல்ல, பிதாவே நல்லவர், பிதா தவிர வேறு ஒருவன் நல்லவர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்தீங்கன்னா அவர் நல்லவர் இல்லை அப்படின்னு கிடையாது, அவர் தம்மை தான் தாழ்த்துகிறார். ஸோ அவர் நமக்கு நல்ல மாதிரியை பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து இடத்துலேருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா இவர் தாழ்த்துகிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? எப்போவுமே என்ன ஆனாலும் சரி ஆண்டவருடைய கிருபையில் தான் நம்ம நினைக்கிறோம். சரிங்களா? இப்போ நமக்கு எவ்வளோ பெரிய தாளந்துகள் இருக்கலாம், கிருபை வரங்கள் இருக்கலாம், வல்லமை இருக்கலாம், என்ன ஆண்டவர் கொடுத்துருந்தாலும் சரி எல்லாமே அவர் கொடுத்த வச்சுங்களா. நம்ம எப்போவுமே வந்து தாழ்மையாக இருக்க வேண்டியது அவசியம். அந்த ஆவிக்குரிய பெருமை வந்து ரொம்ப மோசமான வச்சுங்களேன். இப்போ எந்த ஒரு பெருமையினாலும் பிரச்சனை தான். அது ஆவிக்குரிய பெருமை இன்னும் மோசமான வச்சுங்களேன். அப்போ பார்த்தீங்கன்னா எந்த பெருமையும் நமக்கு வேண்டாம். எல்லாமே ஆண்டவர் கொடுத்த, ஆண்டவர் பயன்படுத்துகிறாரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபையினால் தான் நம்ம நிற்கிறோம். அந்த உணர்வு வந்து நம்ம எப்போவுமே வந்து நமக்குள்ளே இருக்கணும் பாருங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாக அறிவிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அவர் ஊழியத்தை பற்றி சொல்கிற ஆண்டவர் வந்து புறஜாதிகளிடத்தில் இந்த சுவிசேஷத்தின் ஐஸ்வர்யத்தை, அதோடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை வந்து அறிவிக்கிறதுக்கு தேவனுக்கு இந்த கிருபையை கொடுத்துருக்காரு, இந்த ஊழியத்தை கொடுத்துருக்காரு, அப்போஸ்தல ஊழியத்தை கொடுத்துருக்காரு, கிருபையாக கொடுத்துருக்காருன்னு சொல்லி சொல்கிறார். தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்றும் எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், அந்த கிருபை எதுக்கு எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். இந்த வரம் இது எதுக்கு கொடுத்துருக்காரு, இந்த ஊழியத்தை ஏன் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பையனை பற்றி சொல்கிறார்.
9ஆம் வசனம் பாருங்கள். தேவன் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்த அனாதி தீர்மானத்தின்படியே. ஸோ தேவன் முன்னாடியே முன்குறிச்சிருக்கார். இப்படியா தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இவர் அப்போஸ்தலராக இருக்கணும், இவர் சுவிசேஷகராக இருக்கணும், இவர் இந்த ஊழியத்தை செய்யணும், இவங்க இந்த பணியை செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவன் முன்னாடியே இவங்களுக்கு இந்த ஊழியத்தை வச்சுருக்கேன், இந்த கிருபை வரங்களை கொடுத்துருக்கேன், நான் இதை இவங்க பயன்படுத்தி இவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி ஏற்கனவே தேவன் முன்குறிச்சிருக்கார். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. ஸோ பார்த்திங்கன்னா உன்னதங்களில் இப்போ உன்னதங்களில் ஆள் இருக்கிறது அப்படின்னா தேவன் இருக்கார். சரிங்களா? உன்னதங்கள் இருக்கிறது, தேவன் இருக்கார், சுற்றி தேவ தூதர்கள் இருக்காங்க. இப்போ இது அதுதான் இந்த சொல்கிறார். இப்போ உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அப்படிங்கிறது உன்னதங்களில் இருக்கிற அதாவது பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள், அதாவது பலவிதமான தூதர்கள் இருக்காங்க. சரிங்களா? அந்த தூதர்களுக்கு அதான் அந்த துரைத்தனங்கள் அதிகாரங்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களை குறிக்கிறது. சரிங்களா? அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலம் இப்போ தெரிய வரும் பொருட்டாக. ஸோ அது பார்த்திங்கன்னா இது ஒரு காரணம். சரிங்களா? பார்த்திங்கன்னா உன்னதங்களில் இருக்கிற தூதர்களுக்கு சபையின் மூலமாக அவருடைய அனந்த ஞானம் சபையின் மூலமாக தெரியப்படட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்காக இந்த கிருபை அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று. ஸோ பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்போ இந்த ரகசியத்தின் ஐக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ ரகசியத்தின் ஐக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதை சொல்கிறார் அப்படின்னா, இப்போ கொலோசியர் 1:27 நம்ம வாசிக்கிறோம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். ஸோ அது என்ன ரகசியம்னு சொல்கிறாரு கொலோசியர் 1:27. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். சரிங்களா? அப்போ அதுதான் ரகசியம். ஸோ அதான் சொல்கிறார், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஸோ அதுதான் நம்ம அந்த இடத்துல அதான் ரகசியம் சொல்கிறார். அப்போ ரகசியத்தினுடைய ஐக்கியம். ஸோ ரகசியத்தினுடைய ஐக்கியம் அப்படின்னா கிறிஸ்துவானவங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்போ தேவனோடு உள்ள இருக்கிற அந்த ஐக்கியம், அந்த உறவை தான் தேவன் இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ நீங்கள் தேவனோடு உறவு கொள்ள முடியும். அதான் புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். பிதாவோடு ஐக்கியம், இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம், பரிசுத்தாவினோட ஐக்கியம். சரிங்களா? அதை பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 1:9 நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருக்கிறதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். சரிங்களா? பார்த்தீங்கன்னா யோவான் எழுதும்போது எழுதுகிறாரு, எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 13-14 வாசிக்கிறோம், பரிசுத்தாவினரோட ஐக்கியம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய ஐக்கியம் யாரோடு? அதுக்கு தான் அது தெரிந்து கொள்கிறதுக்கு தான் இந்த இடத்துல அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் தேவன் இந்த கிருபையை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிதாவோடு ஐக்கியம், இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம், பரிசுத்தாவினோடு ஐக்கியம். இந்த ரகசியத்தை அதுதான் இந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ தேவனோடு உள்ள அந்த ஐக்கியம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் அறிந்து கொள்ள பார்த்தீங்கன்னா இன்னும் அவரோட நீங்கள் அதிகமாக ஐக்கியப்பட முடியும். அது வேதத்தில் பார்க்குறோம், தேவனை அறிகிற அறிவு அப்படின்னு சொல்லி இப்போ ரொம்ப முக்கியம் பாருங்கள். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா யோவான் 15 பார்க்குறோம், தேவனோட ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா என்னை நிலைத்திருங்கள், நான் உங்கள் நிலைத்திருப்பேன், அப்போ நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ தேவனோட ஐக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியம் பாருங்கள். நம்ம கேட்கணும், ஆண்டவரே ஒவ்வொரு நாளுமே அதிகமாக அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு கிருபை கொடுங்க, உம்மோடு நான் அதிகமாக ஐக்கியப்பட எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அடுத்த பாருங்கள் 12-13 அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரங்கள் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன், அவைகள் உங்களுக்கு மகிமையாக இருக்கிறதே. என்ன சொல்கிறோம்? அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனத்தில் சேரும் ஸ்லாக்கியம் உண்டாயிருக்கு. அப்போ தேவனை பற்றி நம்ம தேவன் மேலே விசுவாசம் இருந்துச்சுன்னா போதும், நமக்கு என்ன கிடைக்குது? தைரியம் கிடைக்குது, திட நம்பிக்கை கிடைக்குது, தேவனத்தில் சேரும் ஸ்லாக்கியம் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பார்த்திங்கன்னா இந்த விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள்.
அடிக்கடி பார்த்திங்கன்னா அந்த விசுவாசம் கப்பல் போகிற மாதிரி கப்பல் திடீர்னு மேலே வரும், திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த விசுவாசம் திடீர்னு ஏதாவது கப்பல் ஏதாவது அலைகள் வந்துச்சுன்னா அது அப்படியே முழுகிற மாதிரி ஆகி போயிருப்பாருங்கப்பா. நம்ம வேதத்தை வாசித்து தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தின் மூலமாக அந்த விசுவாசத்தை நம்ம வந்து கட்டி எழுப்பிக் கொள்ளலாம் பாருங்கள். அதாவது வேதத்தை விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும்னு சொல்லி நான் பார்க்கப்போ வேதத்தை அதிகமாக வாசிக்க தேவனோடு நல்ல ஜெபத்தின் மூலமாக வேதத்தின் மூலமாக நம்ம விசுவாசத்தை நம்ம பெருக பண்ணிக்கணும். அதான் சீஷர்கள் எல்லாம் கேட்டாங்க, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரிங்களா? அப்போ விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவ வசனத்தினாலே வரும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பாருங்கள். இப்போ தேவனோட நெருங்க என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு விசுவாசம் வந்துச்சுனாலே பார்த்திங்கன்னா அதனால் நமக்கு என்ன கிடைக்கும்னா தைரியம் கிடைக்கும், திட நம்பிக்கை கிடைக்கும், தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் கிடைச்சிரும் பாருங்கள். நம்ம தைரியமாக அவன் சமூகத்தில் வரலாம் பாருங்கள். ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரங்களால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன், அவைகள் உங்களுக்கு மகிமையாக இருக்கிறது. ஸோ ஏற்கனவே சொன்னது போல் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும்போது சத்துருடைய கிரியைகள் நம்மை தாக்கச் செய்கிறது. சரிங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய சில போராட்டங்கள் பாடுகள் வரும். அந்த உபத்திரங்கள் நம்ம அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து சோர்ந்து போகாதீங்க, அவைகள் உங்களுக்கு மகிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 14ஆம் வசனத்துலேருந்து கடைசி வரைக்கும் அடுத்த பகுதியை எடுத்துக்கலாம். 14லேருந்து கடைசி வரைக்கும், 14லேருந்து 21 வரைக்கும் ஒரு பகுதி. பார்த்திங்கன்னா இந்த 15ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. இது ஒரு ஜெபம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா இந்த மூணாம் அதிகாரம் எபேசியர் புக்கே ரொம்ப ஒரு முக்கியமான புஸ்தகம். அதில் இந்த 3ஆம் அதிகாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி பாருங்கள். சரிங்களா? 3ஆம் அதிகாரம் வந்து இந்த புதிய ஏற்பாட்டிலே ஒரு முக்கியமான அதிகாரம் சொல்லி நான் சொல்வேன். சரிங்களா? பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜெபம் பாருங்கள், முக்கியமான ஒரு ஜெபம். ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நிறைய ஜெபங்களை செஞ்சுட்டே வருவார். சரிங்களா? ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உள்ளான மனுஷனில் பிள்ளப்படுறதுக்கு நிறைய ஜெபங்களை செஞ்சுட்டே வருவார். ஸோ அதெல்லாம் இது ஒரு முக்கியமான ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம். சரிங்களா? அப்போ மேலே நம்ம என்ன வாசித்தோம் அப்படின்னா, இப்போ தேவன் வந்து எனக்கு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினார், சுவிசேஷத்தின் மூலமாக வந்து எல்லாருக்குமே ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. அதனால் வந்து தேவனோடு உள்ள ஐக்கியமாக இருக்கிறதற்கு வந்து இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கீழே வந்து அவர் முக்கியமாக என்ன எழுதுறாருன்னா தேவனுடைய அன்பில் வந்து நிரப்பும்படியாக எழுதுவார். சரிங்களா? இப்போ கீழே இந்த பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்னா தேவனே உங்கள் அன்பினால் என்னை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி எழுதுவார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா தேவனோட ஐக்கியமாக இருக்கிறது என்னென்னா அந்த அன்பு தான். சரிங்களா? தேவனுடைய அன்பில் நம்ம நிரம்பி இருந்தோம்னா பெரிய காரியங்களை செய்கிறான் பாருங்கள். ஸோ அதான் அது ஒரு முக்கியமான பகுதின்னு சொல்லி சொன்னேன் நான். பாருங்கள், அது கீழே இருக்க ஒரு ஜெபம். சரிங்களா? 14 முதல் கடைசி வரைக்கும் அந்த 15ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. ஸோ அதான் தலைப்பு. சரிங்களா? அப்போ பண்ணுகிற ஜெபம். சரிங்களா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. சரிங்களா? இது பிதாவை நோக்கி செய்யப்படுகிற ஜெபம். சரிங்களா? 14ஆம் வசனம் வாசிக்கிறேன் நான். இது நிமித்தம் இது நிமித்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இது எது நிமித்தம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் எப்படி தேவனோட ஐக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, நீங்கள் தேவனோட ஐக்கியமாக இருக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தேவனுடைய அன்பெல்லாம் நிரப்பப்படணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த ஜெபத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அதனால தான் சொன்னேன் இது ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி. சரிங்களா? இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உங்களை அன்பினால் நிரப்பிட்டாருன்னா நீங்கள் வந்து வேறு மனுஷனாக மாறிடுவீங்க. சரிங்களா? நீங்கள் வந்து வேறு லெவலில் மாறிடுவீங்க. சரிங்களா? அதனால தான் சொன்னது ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி. இப்போ இது நிமித்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவனோட ஐக்கியமாக இருக்கணும்னா நீங்கள் இந்த ஜெபத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தேவனுடைய அன்பில் நிரப்பும்படியாக வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதன் நிமித்தம் நான் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. ஸோ மற்ற ஜெபங்களை விட இந்த ஒரு இடத்துல தான் வந்து முழங்கால் படியிட்டு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி இதுதான் சொல்கிறார். பிதாவை நோக்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முழங்கால் படியிட்டு 16ஆம் வசனத்துலேருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் ஜெபம். சரிங்களா? 16ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்படணும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளான மனுஷன் அப்படிங்கிறது ஆவி ஆத்மா தான் உள்ளான மனுஷன். சரிங்களா? ஆவி ஆத்மா சரி நமக்குள்ளே இருக்கிறத பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஜான் அப்படின்னு இருக்கான்னா ஜானுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஆவி ஆத்மா சரீராக இருக்குது. அப்போது இந்த வெளிப்படையாக நம்ம பார்க்குறது கண் கை கால் மூக்கு அதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் பாடி சரீரம். சரிங்களா? உள்ளான மனுஷனுங்கிறது ஆவி ஆத்மா. ஸோ அதை வந்து பலப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பரிசுத்தாவியில் நல்லா நிரம்பணும் பாருங்கள். பரிசுத்தாவியான துணை உங்களுக்கு தேவை. பரிசுத்தாவியானவர்கள் நீங்கள் நிரம்பி பார்த்தீங்கன்னா உள்ளான மனுஷன் வந்து
வல்லமையாக பலப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ உள்ளான மனுஷனில் பலப்படணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா அதுக்கு போஷாக்கு தேவை. எப்படி நம்ம சரீரத்துக்கு நமக்கு உணவு தேவையோ அது மாதிரி உள்ளான மனுஷனில் பலப்படணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்து நல்ல போஷாக்கு தேவை, அதுக்கு நல்லா வந்து ஆகாரம் தேவை. அப்போ அதுக்கு ஆகாரம் என்னென்னா வேத வசனம் தான். சரிங்களா? நம்ம சரீரப்பிரகமாக இருக்கிறதுக்கு நம்ம பால், தயிர், மற்ற உணவுகள் எல்லாம் சாப்பிட்றோம். நல்லா நம்ம சரீரம் நல்லா வச்சுக்கிறதுக்கு புஷ்டியாக இருக்கிறது. அதே மாதிரி நம்ம ஆவி ஆத்மா நல்லா வந்து பலப்படணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வேத வசனம் தான் நமக்கு நல்ல ஆகாரம். பாருங்கள், அப்போ உள்ளான மனுஷனில் பலப்படணும் அப்படின்னா நல்ல வேத வசனத்தை வாய்ச்சி அதை உட்கொண்டு அதை தியானித்து ஆராயணும். பாருங்கள், அப்போ உள்ளான மனுஷனும் நம்ம பலப்படலாம். அதான் இதை சொல்கிறார். அடுத்து, விசுவாசத்தில் கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கும். ஸோ விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களை வாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்போ விசுவாசத்தில் கிறிஸ்து இப்போ எப்போவுமே நமக்குள்ளே இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், விசுவாசத்தில் கிறிஸ்து உங்கள் இருதயங்கள் வாசமாக இருக்கும். அடுத்த ஜெபத்தை சொல்கிறார். அடுத்தது, நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. சரிங்களா? அப்போ நீங்கள் முதல்ல அன்பில் வேரூறணும் அப்படிங்கிறார். அன்பில் வேரூறணும், அதில் நிலைத்திருக்கணும். சரிங்களா? அப்போ அன்பில் எப்போவும் நிலைத்திருக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா தேவனோடு உள்ள இருக்கிற அந்த உறவில் தான் வந்து நம்ம வந்து நிலைத்திருக்க முடியும். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லி சாப்பிட்றோம். சரிங்களா? டெய்லி சாப்பிட்டோம். அப்போ தான் ஒரு நாள் சாப்பிட்லன்னா பசிக்குது. ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா தேவனோடு உள்ள உறவு. ஸோ இன்றைக்கி என்றைக்கோ ரசிக்கப்பட்டேன் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. இப்போ கடைசி வரைக்கும் தேவனோடு இருக்க ஐக்கியத்தை நம்ம விடக்கூடாது. சரிங்களா? அப்போ அதுதான் இந்த இடத்த சொல்கிறார். இப்போ தேவனுடைய அன்பில் நம்ம வேறொன்றணும், அதில் நிலைத்திருக்கணும். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும். சரிங்களா? சொல்கிறாரு, முதல்ல அன்பில் வேறொருணும், அதில் நிலைத்திருக்கணும். சகல பரிசுத்தவான்களோடும் கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் என்று உணர்ந்து அறிவுக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஐக்கியத்தில் போய் இணைச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஐக்கியத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தாட்டை சொல்லுவாங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒரு மெசேஜை சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வெளிப்பாடு கிடைக்கும். ஸோ அதை அப்போ பண்ணும்போது தேவன் இவரா பெரியவரா அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொருத்தரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க, ஒரு சாட்சியை சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெளிப்பாடு கிடைக்கும். அத்தனை பேருடைய வெளிப்பாட்டுக்கு நம்ம கிடைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா தேவன் இவ்வளோ அன்புள்ளவரா, தேவன் இவ்வளோ பெரியவரா அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு வரும். பாருங்க. சரிங்களா? அப்போ இந்த அன்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதனால தான் சொன்னேன், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம், முக்கியமான அந்த ஜெபம். சரிங்களா? இதை வந்து நீங்கள் தினமும் செய்யுங்க. சரிங்களா? இந்த ஜெபத்தை வந்து நீங்கள் தினமும் செய்யுங்க. சகல பரிசுத்தவான்களோட கிறிஸ்துவின் அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் என்று உணர்ந்து அறிவுக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்தீங்கன்னா தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நிறையப்படவும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் தேவன் நமக்கு என்னென்ன வச்சுருக்காரோ அதெல்லாம் அதனால் நம்ம எல்லாம் நிரப்போம். தேவன் உங்களுக்கு இது கொடுக்கணும்னு வச்சுருக்காரு அப்படின்னா அதில் நீங்கள் நிரப்பப்படணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ தேவனுடைய சகல பரிபூர்ணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஆவியின் கனி, ஆவியின் வரங்கள், தேவன் வைத்திருக்கிற ஊழியங்கள், தேவனுடைய திட்டங்கள் எல்லாமே வரும். சரிங்களா? இப்போ எல்லாமே அந்த கணக்கில் வரும். இப்போ தேவன் நமக்கு என்னென்ன கொடுக்கணும்னு வச்சுருக்காரோ, தேவன் நமக்கு என்ன செய்ய சித்தவங்க எல்லாமே வந்து அதுக்குள்ளே அடங்கும். சரிங்களா? அப்போ எல்லா பரிமுத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவருடைய இதெல்லாமே நீங்கள் செய்யணும்னு சொல்லி தேவன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். ஸோ இந்த ஜெபத்தை வந்து நீங்கள் செய்யுங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா உள்ளான மனுஷங்களை பலப்படணும், கிறிஸ்து வாசமாக இருக்கணும், அன்பில் இது ரொம்ப முக்கியம். பாருங்கள், அன்பில் வேறுன்றது அதில் நிலைத்து இருக்கணும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தேவனுடைய அன்பில் நம்ம நிலைத்து இருந்தோம்னா தான் நம்ம தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். சரி, அந்த அன்பு தான் வந்து அல்டிமேட், அன்பு தான் வந்து சூப்பர் பவர், அன்பு தான் வந்து ஃபைனல், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அன்பு வந்து அபிஷேகத்தை விட பெருசு, தேவனுடைய எல்லா வல்லமையை விட பெருசு, எல்லாத்தையும் விட பெருசு இந்த அன்பு தான். சரிங்களா? அப்போ தேவனுடைய அந்த அன்பில் வந்து அப்போ அன்பே தேவனுடைய அன்பில் நீங்கள் நிரம்பி இருந்தீங்கன்னா அந்த அன்பே உங்களுக்கு அந்த தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறதா இருக்கும். பாருங்கள். சரிங்களா? அப்போ அதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது, அதுக்குள்ளே தான் தேவனுடைய வல்லமை இருக்குது, அதுக்குள்ளே தான் விசுவாசம் இருக்குது, எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே தான் இருக்குது. பாருங்கள். இப்போ தேவனுடைய அன்பு வந்து நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? பார்த்தீங்களா? இப்போ இந்த இடத்துல இது என்ன சொல்கிறார் அப்படின்னா தேவனுடைய அன்பில் நீங்கள் நிரம்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ வேதத்தில் பாசிக்கிறோம், நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பார்த்திங்கன்னா தேவனுடைய பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு,
கிறிஸ்துவனுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஸோ அதுதான் ஊழியம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய அன்பில் நிரம்பி செய்யப்படுகிறது தான் ஊழியம். சரிங்களா? அப்போ அதுதான் வந்து நிலைத்திருக்கும் பாருங்கள். அது மூலமாக தான் பெரிய நீங்கள் ஒரு பயங்கரமான காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா? சும்மா வந்து அதாவது இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். தேவனுடைய அன்பில் நிரம்பி செய்கிற ஊழியம் சரியான ஊழியம் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கனியை நம்ம வந்து பார்க்க முடியும். சரிங்களா? அது ஆண்டவர் சொல்கிறார் யோவானில் 15 நம்ம பார்க்குறோம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஸோ அப்போ தேவனுடைய அன்பில் நிலைத்திருங்க, அவருடைய வார்த்தைகள் நிலைத்திருங்க. அப்படி நிலைத்திருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? கனி கொடுக்க முடியும். இல்லைன்னா கனி வராது அப்படின்னு சொல்கிறார். அதான் பார்த்தீங்கன்னா அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக இருக்கும். தேவனுடைய சகல பரிமாணம் நிறையப்படும் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம் பாருங்கள். சரிங்களா? அடுத்த பாருங்கள் 20ஆம் வசனம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜபத்தை பண்ணிங்கன்னா ஜபத்துக்கு ஒரு அவுட்கம் வந்து ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்யவில்லை. அப்போ நான் நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்ளுங்க அதிகமாக செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த வாக்கு பண்ணுறார் பாருங்க. சரி, பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதை அடிக்கடி நம்ம சொல்லி ஜெபம் பண்ண பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேதத்தில் பார்க்குறோம், சங்கீதத்தில் 81:10 உன் வாயை விரிவாய் தர நான் இதை நிரப்பேன்னு சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார் பெருசாக கேளு அப்படிங்கிறார். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம் பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா தேவனுடைய அன்பில் நீங்கள் நிரம்பிட்டிங்கன்னா அது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் பாருங்கள். இப்போ அன்பில் நிரம்பிட்டிங்கன்னா போதும், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருவார் பாருங்கள். ஸோ அதான் தேவன் வந்து எதிர்பார்க்கிறார். சரிங்களா? சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களும் மகிமை உண்டாகுது. அப்போ பார்த்தீங்கன்னா பிதாவானவர் பற்றி சொல்கிறார். அப்போ நாம் வேண்டிக் கொள்கிற நினைப்பதும் பிதாவை நோக்கி பண்ணுகிற ஜெபம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவை நோக்கி பண்ணுகிற ஜெபம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இப்படி செய்யும்போது நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் பிதாவானவர் செய்வார். அப்போ அதன் மூலமாக சபையிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவருக்கு வந்து மகிமை தலைமுறை தலைமுறைக்கு மகிமை உண்டாகட்டும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? ஸோ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா முதல் பகுதியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ரகசியம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ரகசியம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாருன்னா சுவிசேஷத்தினாலே புறஜாதிகள் சுதந்திரவாளிகள் ஆகிறாங்க. இப்போ கிறிஸ்துவ அவர் வந்து ஒரே சரீரத்துக்குள்ளானவர்கள் ஆகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாக்குத்தத்தத்துக்கு பங்காளிகள் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி இதான் ரகசியம்னு சொல்கிறாரு. இதை ரகசியத்தை ஏதோ இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் அவரை பற்றிய சத்தியம் இதை அறிவிக்கிறதுக்கு தான் வந்து ஆண்டவர் வந்து எனக்கு இந்த கிருபையை அளிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா துரைத்தனங்கள் உன்னதங்களில் துரைத்தனங்கள் தான் ஏஞ்சல்ஸுக்கு வந்து அவருடைய ஞானம் வந்து சபையின் மூலமாக தெரிய வரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவனோட உள்ள ஐக்கியத்தை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறதுக்கு இந்த ஊழியத்தை இந்த சுவிசேஷ ஊழியத்தை அப்போஸ்தல ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து சொல்கிறத நம்ம பார்க்கணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஜெபம் பார்த்திங்கன்னா பிதாவை நோக்கி என்ன ஜெபம் பண்ண அப்படின்னா உள்ளான மனுஷனை வல்லமையாக பலப்படணும், கிறிஸ்து இருதயத்தில் வாசமாக இருக்கணும், அன்பில் வேரூன்றணும், நிலை பெற்றணும், தேவனுடைய ஐக்கிய பரிசுத்தவங்களோடு சேர்ந்து தேவனுடைய அறிவுக்கெட்டாத அந்த அன்பை வந்து அறிந்து கொள்ள வரணும், தேவனுடைய எல்லா பரிபூர்ணத்தால் நிறையப்படணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்கிறது தேவன் அதிகமாக செய்ய வல்லவர் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோடு பேசின வார்த்தை காயமாக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே இந்த ரகசியத்தை உடைய அப்போஸ்தலருக்கு தீர்க்கதரிசிகளுக்கும் உடைய ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்தினபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே விசுவாசத்திலே தேவனே ஆவியில் உள்ளான மனுஷர்கள் வல்லமையாக பலப்பட விசுவாசத்தில் கிறிஸ்து இருதயங்கள் வாசமாக இருக்க அன்பில் வேரூன்ற கிருபை செய்யுங்க, நிலை பெற்றிருக்க கிருபை செய்யுங்க, சகல பரிசுத்தவான்களோடும் கூட அறிவுக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக எங்களை மாற்றுங்க. உங்களுடைய எல்லா பரிபூரணத்தால் நிறையப்பட கர்த்தர் அனுகிரகம் பண்ண வேண்டும்படியாய் கேட்கிறேன் ஆண்டவரே. சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி பலன் கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.